உங்கள் நரம்புகளோட வலிமையை பரிசோதிக்கணுமா? நீங்கள் எவ்வளோ உங்கள் நரம்பு மண்டலம் நல்ல வலுவாக இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி பரிசோதிக்கணும் அப்படின்னா, என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும். சோறு, பூரி, பொங்கல், கோதுமை ஐட்டம் அதாவது அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த தானியம், வரகரிசி, சாமை, திணை, இந்த மாதிரியான அரிசி இருக்குல்ல, இதை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும். மைதா உணவுகளை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும். அதுபோல் வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகளை சாப்பிடாமல் என்னால் அமைதியாக இருக்க முடியும். நான் அதற்கு மாற்றாக மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், இதை சாப்பிடுவேன். நான் எதை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் சொன்னனோ, அதாவது மாமிசம், மீன், முட்டை, காய்கறி, பழங்கள், கீரைகள், இதை சாப்பிட்டு விட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியும். அரிசி, கேழ்வரகு, கோதுமையை என்னால் சாப்பிடாமல் அமைதியாக இருக்க முடியும். 1 மாதம் இருக்க முடியும், 2 மாதம் இருக்க முடியும், 3 மாதங்கள், ஏன் 1 வருடம், ஏன் பல வருடங்கள் கூட என்னால் அமைதியாக இருக்க முடியும். எனக்கு எந்தவித தடுமாற்றமும் இல்லை. சோறு சாப்பிடாமல் என்னவோ மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நரம்புகள் வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் நரம்பு மண்டலம் வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இல்லை என்னால் முடியலை, ஐயோ சோறு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, வெள்ளைச்சீனி கலந்த டீ, பேக்கரி உணவுகள், பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி எல்லாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, என்னால் முடியலை, இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னால் ஒரு நாள் கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா உங்கள் நரம்பு மண்டலம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். காரணம், இப்போ என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, கை காலெலாம் நடுங்குது, சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியல, என்னவோ வருது, நம்மன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, போதைக்கு அடிமையாகி இருப்பாங்கள்ல, போதைப் பொருள் பயன்படுத்தாமல் திடீர்னால நிப்பாட்டினா அப்போது அவங்களால முடியாது, படிப்படியாக தான் நிப்பாட்டணும் அப்படின்னு மருத்துவர்கள் அதுபோல் நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுதா? அப்போ நீங்கள் உங்கள் நரம்பு மண்டலம் கரெக்டாக இருக்குது, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அதை விட படிப்படியாக தான் பயிற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அரிசி, கேழ்வரகு, கோதுமையை நம்ம நம்புகிறோம், இதுதான் நமக்கு நல்லது தரும், ஸ்ட்ரென்த்து தரும், அப்படி இப்படின்னு நம்பி சாப்பிட்டுட்டு அந்த நம்பிக்கை மாறணும். இது இல்லாமலும் நம்மளால் வாழ முடியும், இது இல்லாமல் இருந்தால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும், இது இல்லாமல் இருந்தால் தான் மனசில் அமைதி இருக்கும், பிறரை நேசிப்பதற்கு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் உதவாது, இப்படி நம்பிக்கைகளை மாற்றணும். நம்பிக்கைகள் இதனால் வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற கருத்துக்களை மாற்றி அதற்கு ஒரு வருடம் 2 வருடமாவது பயிற்சி வரணும். ஏன் உங்களால் அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியலன்னா உங்கள் நம்பிக்கைகள் அதில் வலுவாக இருக்குது, அது சரின்னு நம்புறீங்க, அது சரியான உணவுன்னு நம்புறதுனால அந்த உணவுகளை நோக்கியே உங்கள் கவனம் திரும்புது. அது தப்பானது. இப்போ ஒரு நண்பர் தவறானவர், ஆனால் தெரில உங்களுக்கு, நல்லவர்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவரை தேடி போகிறீங்க, ஆனால் அவர் மிகப்பெரிய துரோகம் செய்கிறார் உங்களுக்கு, திரைமறைவில் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறார் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் அவர்கிட்ட விடுபடுவீங்களா? அவரால் மறக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. மறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆமாம், அவர் தப்பானவர் தான்ங்கிறது உங்கள் ஆழ் மனதில் பலவித ஆதாரங்களோடு நிரூபிக்கப்படும் பொழுது அவர்கிட்ட விடுபட்டுருவீங்க. அப்படித்தான் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது நம்ம நம்புகிறோம், நம்பி தான் சாப்பிட்டுட்ருக்கோம், நல்லது செய்யும் நம்புகிறோம். ஆனால் எல்லா வித நோய்களுக்கும், இங்கே நடக்கிற சண்டைகளுக்கும் இதுதான் காரணம். இதை சாப்பிடுவதால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் தான் நோய்கள். இதனால் தான் நோய்களே வந்தது. உங்களால் நோய்களை ஏன் குணப்படுத்த முடியலன்னா, நோய்கள் வந்ததுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நாம் மருந்துகளையும் சாப்பிடுகிறோம். அதனால் அந்த மருந்துகள் அந்த நோய்களை குணப்படுத்த விடாமல் செய்கிறது. அதாவது அந்த மருந்துகளால் நோய்களை குணப்படுத்த முடியவில்லை. காரணம், நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நாம் இந்த மருந்துகளையும் சாப்பிடுகிறோம். இது ஒரு போதை உணவு. இப்படி அதற்கான கருத்துக்களையும் பதிய வைக்கணும். பதிய வைக்க நம்ம அதிலிருந்து உணவுலேருந்து விடுபட முயற்சி எடுக்கிறோம். சாப்பிடாமல் இருக்க பயிற்சி செய்கிறோம். சாப்பிடாமல் இருக்க நமக்கு உடம்பில் ஆரோக்கியம் அதிகரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இப்படி நோய்கள் இருந்தாலும் குணமடைந்து கொண்டே வரும். அப்போ தான் ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடாமல் உங்களால் அமைதியாக இருக்க முடியும். நல்லாயிருக்கும், எந்தவித குறையும் இல்லை. இப்போ அதற்கு மாற்றாக தான் நம்ம நல்லா மீன், முட்டை, மாமிசம்னு சாப்பிட்றோமே. மீன், முட்டை, மாமிசம்லாம் நம்மளை அடிமைப்படுத்தாது, சாப்பிட்றோமே. காய்கறி, பழங்கள், கீரைகள்னு சாப்பிட்றோமே. அப்போ அதனால் ஒரு குறைச்சலும் இல்லை, எனக்கு எந்தவித மன அழுத்தமும் இல்லை. அதை விட நல்ல சத்தான நம்பிக்கையான உணவுகளை நான் சாப்பிடுகிறேன், நல்லாவே இருக்கிறேன், சோம்பேறியாக இல்லை, சுறுசுறுப்பாக இருக்கேன், லட்சிய உணர்வோடு வாழ்கிறேன். அதுவே சோறெல்லாம் சாப்பிட்டாக்கா, கோதுமை ஐட்டங்களை சாப்பிட்டாக்கா, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டாக்கா என்னாகும்? ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும், தூங்கணும்னு தோணும், விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும், ஒரு பிழைப்புவாதியாக இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதிக்காமல் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை நிறுத்தின உடனே தான் ஒரு போதையிலிருந்து விடுபட்டு, போதைக்கு அடிமையானவங்க எப்படி இருப்பாங்க? போதைக்கு அடிமையானவங்களுக்கு எந்த லட்சியமும் கிடையாது, அந்த போதை தான் அவங்களுக்கு லட்சியம். அதுபோல் சோத்துக்கு அடிமையானவங்க, கோதுமை உணவுகளை சாப்பிடுகிறவர்கள், அவர்களுக்கு அதுதான் லட்சியம், அதை சாப்பிடுவது தான் லட்சியம். வீட்டுக்கு போனால் பூரி சாப்பிட்ணும், இன்றைக்கி இட்லி, மல்லிகைப்பூ இட்லி, இன்றைக்கி பிரியாணி, அப்படிங்கிற அந்த கனவு தான் இருக்கும். வேறு எந்த லட்சியத்துலேயும் அவங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது
அப்போ அதை நீங்கள் விட்டால் தான் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ அதை சாப்பிடவே கூடாதுன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 4 நாள் சாப்பிடுங்க, ஒரு வாரம் சாப்பிடுங்க, அவ்வளோதான். அப்போ அதான் தீங்கு தெரியும். ஒரு 2 மாதம் அதை சாப்பிடாமல் இருந்துட்டு 2 மாதம் கழித்து ஒரு 4 நாள் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, பிரியாணி, சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அப்போ தான் வந்து போதையை உணர்வீங்க. இது ஒரு போதை உணவு, போதையை தருகிற உணவு. விழிப்புணர்வு இல்லாத நிலையை உணர்வீங்க. பயமே இருக்காது, மெத்தனமாக இருப்பீங்க, அலட்சியமாக இருப்பீங்க, சோம்பேறியாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் 2 மாதம் நல்லா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது, உடம்பு ஸ்லிம்மாக இருந்தது. இந்த 4 நாள் 2 மாதம் கழித்து ஒரு 4 நாள் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்ட உடனே அப்படியே உடம்பு சோம்பேறியாக மாறிப்போச்சு. விழிப்புணர்வு இல்லாத நிலையை அடைஞ்சிட்டோம். லட்சியங்கிறது இல்லவே இல்லை. அலட்சிய மனப்பான்மை, சோம்பேறித்தனம், உடல் பருமன் வந்துருச்சு. உடலில் தலைவலி வர ஆரம்பிச்சிடும். தலைவலிக்கு காரணமே இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை தான். இது ஏற்படுத்துகிற மாற்றங்களை இந்த உடம்பால் தாங்கிக்க முடியல, மூளையால் தாங்கிக்க முடியல. இது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது, உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றுகிறது, கோபத்தை பெருசாக மாற்றுது. வலி உணர்ச்சி, போருக்கெல்லாம் அதான் காரணம். ஆசைகளை பேராசைகளாக மாற்றக்கூடிய உணவு தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அளவுக்கு அதிகமான வலிமை வந்தோடனே மனிதர்களின் ஆசை பேராசைகளாக மாறுகிறது, கோபம் பெருங்கோபமாக மாறுகிறது, பழி உணர்ச்சியாக மாறுகிறது. குற்றங்கள் செய்வதற்கு காரணம், கொலையில் கொண்டு போய் முடியும். குற்றங்கள் செய்வதற்கு தான் காரணம், போர் நடப்பதற்கே காரணம். மனிதர்களுடைய கோபம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக மாறிப்போச்சு. ஒரு தனி மனித கோபம் தான், ஒரு நாட்டை ஆளுகிற தனி மனித கோபம் தான் போருக்கு காரணமாக இருக்குது. ஏன் அந்த கோபம் பெருசாகுது? அவங்களுடைய உணவு அதுக்கு காரணமாக இருக்குது. அடிமைப்படுத்துகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை போன்ற உணவுகளை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அதனால தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் மாறி போகிறாங்க, மனிதர்கள் இந்த மாதிரியெல்லாம் மாறி போகிறாங்க. அதனால் வந்து அதை சாப்பிடுவதை நிறுத்துங்க. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. போதை உணவு சாதாரண உணவு கிடையாது. சும்மா வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட சாப்பிட முடியாது, உங்களை விடாது, அது அவ்வளோ ஈஸியாக விடாது.